சென்னை புத்தக திருவிழாவை விரிவாக மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது புதிய தலைமுறை. அதன் ஒரு பகுதியாக புதிய புத்தகங்களில் கவனிக்க வேண்டியவற்றை தினமும் பட்டியலிடுகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். பெண் அன்றும் என்றும். பெண்கள் ஏன் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்பதை வரலாற்று ரீதியில் ஆராய்ந்து உண்மையான பாலின சமத்துவத்தை அடைவதற்கு சமகாலத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஆற்ற வேண்டிய கடமைகளை அடையாளப்படுத்துகிறது இந்த புத்தகம். மார்க்சியத்தில் ஈடுபாடு கொண்ட பத்திரிகையாளரான நர்மதா தேவி பெண்களுக்கு எதிரான பாகுபாடுகள், கொடுமைகள் குறித்தும் தொன்று தொட்டு நிலவி வரும் பெண்ணடிமைத்தனம் குறித்தும் விரிவான ஆதாரங்களோடு இந்நூலில் விளக்கியுள்ளார். பாரதி புத்தகாலயம் இந்த புத்தகத்தை வெளியிட்டுள்ளது. நாளை புரியுமா நம் காவிரி? பேராசிரியர் தங்க ஜெயராமன் வெவ்வேறு இதழ்களில் காவிரி குறித்து எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு இது. காவிரி இன்று தண்ணீருக்கான ஆதாரங்களில் ஒன்றாக மட்டும் அணுகப்படுகிறது. ஆனால் இது மட்டுமல்ல காவிரி. காவிரிக்கென்று தனி இயல்பு இருக்கிறது, அதன் இருப்புக்கு தனி அர்த்தம் இருக்கிறது என்று கூறும் பேராசிரியர் தங்க ஜெயராமன் தன் சொற்களின் வழியே காவிரி இருப்பின் அர்த்தத்தை நமக்கு உணர்த்துகிறார். கிரியா பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டுள்ளது. நபிகள் நாயகம் சில முக்கிய குறிப்புகள். உலக வரலாற்றில் பெரும் தாக்கம் செலுத்திய முகமது நபிகளை ஒரு மனிதராக அணுகி அவரது தனிப்பட்ட பண்புகளை, விழுமியங்களை ஆய்வாளரின் கூர்நோக்கோடு அனைவரும் வாசிக்கும் வகையில் சர்வதேச புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜியாவுதீன் சர்தார் எழுதியிருக்கும் சிறிய புத்தகம் இது. பிரிட்டனின் தலை சிறந்த 100 சிந்தனையாளர்களில் ஒருவராக அடையாளப்படுத்தப்படும் ஜியாவுதீன் சர்தார் சர்வதேச இதழான தி கார்டியனில் இஸ்லாம் குறித்தும் இஸ்லாமிய பண்பாடு குறித்தும் ஆய்வு நோக்கில் எழுதி வந்த கட்டுரைகள் பெரும் கவனம் பெற்றவை. தமிழில் முடவன்குட்டி முகமது அலி மொழிபெயர்த்திருக்கும் இந்த புத்தகத்தை காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. பாபா சாஹேப் அம்பேத்கரின் ஜனநாயகம். இந்தியாவை ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடாக நிலைநிறுத்திய அரசமைப்பு சட்டத்தின் சிற்பி என கருதப்படும் அம்பேத்கர் ஜனநாயகம் குறித்து ஒவ்வொரு காலகட்டங்களில் ஆற்றிய உரைகள் இந்த புத்தகத்தில் தொகுக்கப்பட்டுள்ளன. ஜனநாயகம் குறித்து அதிகமாக விவாதிக்கப்படும் காலகட்டம் இது. இந்த சூழலில் அம்பேத்கர் போன்ற ஆய்வறிஞரின் கருத்துகளின் வழி ஜனநாயகத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது அவசியமானது. நீலம் பதிப்பகம் வெளியிட்டுள்ள இந்த புத்தகத்தில் க ஜெயபாலன், பே விஜயகுமார் இருவரும் அம்பேத்கரின் உரைகளை தேர்ந்தெடுத்து தொகுத்துள்ளனர். சாட் ஜிபிடி சரிதம். அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்து தொடர்ந்து எழுதி வருபவரான சைபர் சிம்மன் சாட் ஜிபிடி குறித்து எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு இது. மனிதர்களிடம் பேசக்கூடிய சாட்பாட் மென்பொருள்களில் புதிய வருகையான சாட் ஜிபிடி உலகின் போக்கில் பெரும் தாக்கம் செலுத்தி வரும் நிலையில் சாட் ஜிபிடி இயங்கும் விதத்தையும் அதன் வரம்புகளையும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் போக்கையும் எளிமையாக புரியும் வகையில் விளக்குகிறார் சைபர் சிம்மன். 0 டிகிரி ஸ்பெசிபிக்ஸ் இந்த புத்தகத்தை வெளியிட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக கோபாலகிருஷ்ணன்.